பார்த்துட்டு இருக்கிற இடம் ஹைகோர்ட் பாரிஸ் கார்னர். நம்ம போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா காளிகாம்பாள் கோயில். ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த ரோடோட நேம் என்எஸ்சி போஸ் ரோட். நம்ம வந்து காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிறதுக்கு வழியை நான் சொல்கிறேன், அப்படியே பார்த்துருங்க. அதாவது அரண்மனை காரத்தெரு வழியாகவும் நம்ம போகலாம். ஆனால் வந்து அது என்ன பேக் என்ட்ரன்ஸாக இருக்கிறதுனால போக முடியும். அரண்மனை காரத்தெரு, அதாவது ஆர்மின் ஸ்ட்ரீட். அடுத்தது தம்புச்சட்டி ஸ்ட்ரீட். நம்ம தம்புச்சட்டி ஸ்ட்ரீட் வழியாக தான் காளிகாம்பாள் கோயிலுக்கு போகணும். இதுதான் வந்து கோபுரவாசல் வழியாக நம்ம உள்ள போகக்கூடிய இடம். மார்னிங் வந்துட்டிங்கன்னா க்ரௌட் கம்மியாக இருக்கும். இதே வந்து சண்டேங்கிறதுனால க்ரௌட் இல்லை. மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வந்து இடமே இருக்காது. இந்த மாதிரி ஃப்ரீயாக தான் போக முடியாது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தம்புச்சட்டி ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் நம்ம உள்ளே வரணும். இங்கே பேரிகேட் இருக்கிறதுனால நம்ம உள்ள வரைக்கும் போக முடியாது. இங்கேயே நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்கு அருகிலேயே பாதணிகள் பாதுகாக்கும் இடம் இருக்கு. விசேஷ நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கிறப்போ நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அம்மனுக்கு பிடித்தது எலுமிச்சம்பழம் மாலை. கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு. வேண்டி வந்தவங்க இங்கேயே வாங்கி அம்மனுக்கு சாத்தி வழிபடுறாங்க. பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் காளிகாம்பாள் கோயில். பாரிஸ் கார்னரில் இருக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு விசேஷமான நாள், ஆடிப்பூரங்கிறதுனால சுமங்கலி பூஜையும் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி புரித்தேங்கராஜ பூஜையும் நடந்துட்டுருக்கு. அதனால் இப்போ வந்து ஃபுல் பயங்கர கூட்டம் இருக்குது. அதாவது இந்த நாள் மட்டும் கிடையாது, எல்லா நாட்களும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் வந்து தரிசனம் செய்யலாம். முதல்ல நம்ம ஸ்ரீ சித்தி விநாயகரை தரிசனம் செய்யலாம். காளிகாம்பாள் கோயிலுக்கு வர முடியாதவங்க நீங்களும் என்னோட வர மாதிரி நினச்சி நம்மளும் சாமியை கும்பிடலாம். வாங்க என்னோட. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரும் தேவ சர்வகாரியேஷு சர்வதா. நம்ம விநாயகரை தரிசனம் செய்தாச்சு. அப்படியே சுற்றிட்டு போகலாம். சுற்றி வரப்போ கொடிமரம் இருக்குது. இங்கேயும் நம்ம தரிசனம் செய்துட்டு அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய சன்னதி ஸ்ரீ வடகதிர்காம முருகர் சன்னதி. இப்போ தான் பூஜை முடிஞ்சு அலங்காரம் செய்தாச்சு. இப்போ நம்ம ஆரத்தி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாமன் சுவாமிகள் எழுதிய குமாரஸ்தவம். இதை வந்து நம்ம ரெகுலராக படிச்சிங்கன்னா எதிரிகள் தொல்லை ஒழியும், கடன் தொந்தரவு குறையும், அந்த மாதிரி நிறையா வந்து சொல்லுவாங்க. இதை நம்ம ரெகுலராகவே நீங்கள் படிச்சுட்டு வாங்க, ரொம்ப நல்லது. கோயில் வளாகத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா புத்தகங்களும் சுவாமி படங்களும் வந்து விற்பனை செய்துட்டு வராங்க. உங்களுக்கு தேவைன்னா இங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அர்ச்சனை செய்ய போகலாம். அர்ச்சனை செய்யக்கூடிய இடம் இங்கே மட்டும்தாங்க. கருவறைக்குள்ளேயும் அர்ச்சனை கிடையாது. நம்ம சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னென்னா அர்ச்சனைக்கு வந்து தேங்காய் பழம் இல்லாமல் அவங்க அர்ச்சனை பண்ணுறதே கிடையாது. நம்ம தேங்காய் பழம் வாங்கிட்டு உள்ளே போனால் தான் அவங்க அர்ச்சனைக்கு பெயர் கேட்குறாங்க. இல்லைனா வந்து அவங்க நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் நான் செய்வேன்னு சொல்லிடுறாங்க. அதனால் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா தேங்காய் பழம் எல்லாமே வாங்கிட்டு போயிடுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு குழந்தை வீர வெற்றிவேல். பேருக்கு தகுந்த மாதிரி முருகருடைய பாட்டை பாடி நடிகை லலிதகுமாரியின் பாராட்ட பெறுகிறார் இந்த சிறுவன். அவங்க அதோட விடலைங்க, குழந்தை இன்னும் நல்லா பாடணும்னு சொல்லி வாழ்த்தினாங்க. லலிதகுமாரி அவர்களுக்கு நன்றி. முருகன் கருணகே
வீரவேட்டி. எங்கேருந்து வரீங்க? அம்பத்தூர்ல. அம்பத்தூர்லேருந்தா? முருகர் பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப அழகாக பாருங்க. தேங்க்ஸ். வாங்கிக்கோங்க. திருடாங்க. அர்ச்சனை செய்த பிறகு நம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். அடுத்து காளிகாம்பாள் கோயிலில் பிரம்மாவுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது. ஸ்ரீ விராட் விஸ்வ பிரம்மம் சன்னதி. இங்கேயும் நம்ம வழிபட்டு அடுத்து நம்ம காயத்ரி தேவியை தரிசனம் செய்யலாம். அடுத்து ஸ்ரீ துர்கை சன்னதியும் நம்ம வழிபடலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி தேவிக்கு முன்னாடியும் ஸ்ரீ துர்கை சன்னதிக்கு முன்னாடியும் தான் வந்து எல்லாமே தீபம் ஏற்றிட்டுருக்காங்க. வேண்டி வரவங்க அத்தனை பேருமே துர்கை சன்னதிக்கு முன்னாடி வைக்கிறாங்க. ராகு காலத்துலேயும் வச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம பிரம்மா சன்னதியில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு பூஜை வந்து நடத்துகிறாங்க. இதுவும் முக்கியமான ஒரு பூஜை. கோயில் வளாகத்துக்குள்ளேயே நம்ம சாமி வந்து தரிசனம் முடிச்சுட்டு வரப்போ பிரித்யங்கரா தேவி கோயில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டு போகிறதுக்கான இடம். இங்கே பிரித்யங்கரா தேவி சுமங்கலி பூஜையின் முடிஞ்சுட்டு எல்லாருமே பிரசாதம் கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு நிம்மதியாக ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டும் போகலாம். இந்த ஆலயத்தினுடைய முக்கியமான விசேஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3/10/1677 அன்று சத்ரபதி சிவாஜி மகாராஜா இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து அன்னை ஸ்ரீ காளிகாம்பாளினுடைய அருளை பெற்றாருங்கிறது முக்கியமான விசேஷம். நம்ம இன்னைக்கு காளிகாம்பாள் கோயிலில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணாச்சு. இன்னைக்கு சுமங்கலி பூஜைங்கிறதுனால அதாவது என்னென்னா மஞ்சள் கயிறெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த பாரிஸ் கார்னரில் தான் இருக்குது. கட்டாயம் வந்து சென்னை வந்தீங்கன்னா காளிகாம்பாள் கோயிலுக்கு விசிட் பண்ணி கடவுளுடைய அதாவது காளிகாம்பாளுடைய அருளை பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.